சென்னை அடையாறில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை குழந்தை கொலை செய்து தூக்கி வீசியதில் தந்தையின் உடல் மற்றும் குழந்தையின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடல் தொடர்ந்து 2வது நாளாக சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் போலீசார் தேடி வருகின்றனர். அதாவது கடந்த திங்கள் அன்று அடையார் இந்திரா நகர் பகுதியில் ஒரு இடத்தில் இரத்த கரையுடன் ஒரு தாக்கு மூட்டை இருந்ததை பொதுமக்கள் கண்டனர். அதை காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். பின்னர் காவல்துறை அந்த மூட்டையை பார்த்தபோது அந்த மூட்டையில் ஒரு சடலம் இருப்பதும் கண்டதும் உடலை கைப்பற்றி போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தல் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் அந்த தாக்கு மூட்டை தூக்கி வீசியதும் கண்டனர். பின்னர் உடலை தாக்கு மூட்டையில் வீசி சென்றதில் வட மாநிலத்தை சேர்ந்த 25 வயதுடைய கௌரவகுமாரை கொலை செய்து அங்கு வீசியதாகவும் வாக்குமூலம் கொடுத்தனர். அதேபோல் கௌரவகுமாரின் மனைவி மற்றும் அவருடைய குழந்தையும் கொலை செய்து குழந்தையை உடலை மத்திய கைலாஸ் கால்வாயிலும் மனைவியின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கிலும் வீசியதாக கைதாளர் வாக்குமூலம் கொடுத்தனர். குழந்தையின் உடல் மத்திய கைலாஸ் கால்வாயில் மீட்கப்பட்டது. அதேபோல் தந்தையின் உடலும் அடையாறில் இந்திரா நகரில் எடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 2 நாளாக சென்னை பெருங்குடியில் குப்பை கிடங்கில் மனைவியின் உடலை போலீசார் தேடி வருகின்றனர். இதுக்கு சம்பவம் குறித்து 5 பேரை ஏற்கனவே கைது செய்து விசாரித்து வந்த நிலையில் கூடுதலாக இன்னும் 2 நபர்களுடன் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மனைவியின் உடலை தேடும் பணியில் போலீசார் பெருங்குடி குப்பைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி குமார்.